வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்களும். மௌனத்தின் மேன்மை பற்றி இன்று சிந்திப்போம். மௌனம் என்பது இறைவனின் மொழி என்று மகான்கள் கூறுவார்கள். நாம் பேசாது இருக்கும்போதுதான் இறைவன் பேசுவார் என்று கூறுவார்கள். ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட செயல்பாடுதான் மௌனம். பல்லாயிரக்கணக்கான ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் இறை உணர்வு பெற்ற காலங்கள் மௌன காலத்தில்தான். இதை உணர்ந்த நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மௌனத்தின் மேன்மையை பற்றி கூறி நமக்கு அந்த அனுபவத்தை பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள். எல்லா மன்றங்களிலும் கடைசி மாதம் இல்லைன்னா முதல் மாதத்தில் மௌனம் வைப்பார்கள். திருவான்மையூர் நிறைய இடத்துல நான் மௌனத்துல கலந்துருக்கிறேன். மௌன நோன்பு அதே மாதிரி மகரிஷியும் ஆண்டுதோறும் 1 மாத காலம் மௌன நோன்பு இருப்பார்கள். அந்த மகரிஷி முதல்ல தவ மையம் தொடங்கும் முன் காரைக்காலில் என்று நினைக்கிறோம். அப்போது 15 நாட்கள் மௌனம் இருந்தார்களாம். அந்த 15 நாட்கள் மௌனம் இருக்கும். 10 நாள் ஆனவுடன் அவங்க ஆனந்தத்துல மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னன்னா இந்த மாதிரி சந்தேகத்துக்கும் விடை கிடைத்தது. அது அகக்காட்சியாகவும் கவிதை வடிவத்திலையும் அவர் தன்னுடன் இறைவன் பேசும் நேரம் எப்பொழுது என்று தெரிந்து கொண்டார்களாம். இதை பத்தி அவங்க மகரிஷி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி மாதம் ஒரு தடவை மௌனம் இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய கவிதைகள், நிறைய இறை உணர்வெல்லாம் கிடைச்சதுன்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மகரிஷி இந்த மௌனம் இருக்கிறது சினம் தவிர்த்தல் பயிற்சியில கூட இந்த மௌனத்தின் மேன்மையை பற்றி சொல்றாங்க. ஒருவர் சினம் பட்டு கோவப்பட்டு பேசும்போது நாம் மௌனமாக இருந்தால் அந்த இடத்தில் பிரச்சனை வராது என்று கூறுவார்கள். ஆன்ம உயர்வு பெறுவதற்கு நாம் மௌனத்தில் அதிக தீவிரம் காட்ட வேண்டும். புத்தர் சிலையை பார்த்தாலும் மனதில் நினைத்தாலும் நமக்கு அமைதி தோன்றுகிறது. அந்த நிலைக்கு நம்ம சென்று விடுவோம். புத்தர் என்ற வார்த்தை கேட்டால் நாம் மௌனமாக ஆகிவிடுவோம். அந்த அளவுக்கு அவர்கள் மௌனத்தில் ஆழ்ந்து தோய்ந்து இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். நாம் ஒரு மாதம் மௌன நோன்பு இருக்க ஏற்பாடு பண்ணி கொள்ள வேண்டும். பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நாம் மௌனம் கடைபிடித்தால் அதிகமான சக்தி கிடைக்கும். இறை உணர்வு பெறுவதுதான் என்பது இந்த உலக இன்பங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபடுவதுதான். மனம் வெளுக்க மருந்து உண்டு என்றால் மௌனம்தான் என்பதை மகரிஷி கூறுவார்கள். மௌனத்துக்கு அதிக சிறப்பு உண்டு. மௌன காலத்தில் தான் நாம் நிறைய சிந்திச்சு கவிதை எழுதக்கூட முடியும். மன தூய்மைக்கு மௌனத்தை விட சிறந்த பயிற்சி வேறு எதுவுமே இல்லை. மௌன காலங்களில் மனது நிறைய அறமும் ஆற்றலும் அதிகரிப்பதனால்தான் இயற்கை ரகசியங்கள் சுலபமாக மனதுக்கு காட்சியாகும். வாய் பேசாதது மட்டும் மௌனம் அல்ல, அகத்தவம் செய்ய வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும், அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். மௌனம் என்பது நீண்ட நேர தியானம். மௌனங்கள் இருக்கும்போது சக்திகள் விரயமாவதில்லை. மௌனம் இருக்கும்போது ஜீவகாந்த சக்தி அதிகமாக பெருகும். தொடர் மௌனம் மிக மிக சிறப்பு. அதனால்தான் மகரிஷி 1 மாதம்னா இடைவெளி இல்லாமல் மௌனம் இருப்பார்கள். நமக்கு 3 மௌனங்கள் தெரியும். ஒன்று வாக்கு மௌனம், காஷ்ட மௌனம், மகா மௌனம். வாக்கு மௌனம் என்பது வாய் மூடல், வாய் மூடி அமைதியாக இருப்பது, பேசாமல் இருப்பதுதான் வாக்கு மௌனம். காஷ்ட மௌனம் என்பது உடல் அசைவற்ற நிலை. அசையாத நம்ம தவம் பண்ணும்போது அப்படியே கற்சிலை போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து அப்படியே நிற்குது, அதுதான் காஷ்ட மௌனம். மகா மௌனம்ன்றது மனம் அசையாத நிலை. மனமும் அசையக்கூடாது அந்த நேரத்துல. அப்ப எண்ணங்கள் வராத நிலை. அது வர்றது கொஞ்சம் கஷ்டம், அதை தடுக்கிறது. வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை அந்த போக்கில் விட்டுட்டு அப்புறம் ஒரு நிமிடம் நம்ம அந்த எண்ணத்தை தடை பண்ணி வைக்கணும். அதை பயிற்சி பண்ணாதான் வரும். முதலில் வாக்கு மௌனம் இருந்து பழக வேண்டும். பிறகுதான் மற்ற மௌனங்களும் பழக பழக தன்னால் அந்த இது அமையும்.
சொல்லுவாங்க, ஒரு சொல் வழக்குண்டு, பேசுபவன் விதைக்கிறான், பேசாதவன் அறுவடை செய்கிறான் என்று கூறுவார்கள். நம்ம பேசுபவன் விதைக்கிறானா, பேசாதவன் அறுவடை செய்கிறான். கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில சொல்வாங்க, நான் மாதங்களில் மாறுகளியாக இருக்கிறேன், காலங்களில் வசந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல, நான் மௌனம், ரகசியங்களில் நான் மௌனமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். ரகசியங்களில் நான் மௌனமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அது போல உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கூறுகிறார், என் வாழ்க்கையில் பெரிய வெற்றி என்பது என்ன என்றால் பொறுமையாகவும் மௌனமாகவும் நீண்ட நேரம் சிந்திக்கும் ஆற்றல் பெற்றதுதான்ன்றாரு. தான் கண்டுபிடிச்ச பொருள் எல்லாம் அவர் சொல்லல, பெரிய வெற்றி என்பது பொறுமையாகவும் மௌனமாகவும் நீண்ட நேரம் சிந்திக்கும் ஆற்றல் பெற்றதுதான் அப்படின்றாரு. காந்திஜி சுயசரிதையிலே அவர் குறிப்பிடுவது மௌனத்தை பற்றி தான். நிறைய மௌனங்கள் இருப்பார்களாம். வாரம் ஒரு முறை காந்திஜி மௌனம் இருப்பார்கள். அது அவங்களுக்கு அந்த மௌனம் இருந்ததுன்னா ஒரு ஆன்ம பலம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்று போராடி வெற்றி கண்டவர் மகாத்மா காந்திஜி. அவருக்கு எப்படி இந்த இது கிடைச்சிச்சுன்னா, மௌனம் இருப்பாங்க, அடிக்கடி மௌனம் இருப்பாங்களாம். எல்லாத்துட்டையும் சொல்லுவாங்களாம், நீங்க மௌனம் இருங்க அப்படின்ட்டு. அந்த மௌனம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பலத்தை கொடுத்திருக்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க, அரசியலில் ஆன்மீகத்தை செலுத்தி வெற்றி கண்ட மகான் காந்திஜி என்று மகரிஷி அடிக்கடி கூறுவாங்களாம். மௌனத்தை போராடிதான் வெற்றி கொள்ளணும். ஏன்னா சீக்கிரம் அதை இருக்க முடியாது நம்மளால. பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதுக்கு பேசுவதுதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மௌனம் தான் ஆன்ம பலத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. அகிம்சையில காந்திஜி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அகிம்சை என்றால் 2 ஒழுக்க பண்பாடு தான். யாருடைய மனதையும் நோக்கடிக்காத இருக்கணும்ட்டு. நம்மளுக்கு மௌனம் உடனே கிடைச்சிடாது, அதுக்கு நிறைய பயிற்சி பண்ணணும். தியானமும் மௌனமும் தான் முக்கியம். நம்ம மனம் பக்குவப்பட வேண்டும் என்றால் தியானமும் மௌனமும் தான் முக்கியம். மௌனத்தை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். மௌனமே ஞான வரம்பு என்று ஔவையார் கூறுவார்கள். மௌன காலம் ரொம்ப சிந்திச்சு நம்ம ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக நம்ம இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். மௌனம் கலக நாஸ்தி என்பார்கள். கலகம் என்றால் பிரச்சனை, நாஸ்தி என்றால் இல்லாமல் செய்வது. பிரச்சனையே இல்லாமல் செய்வதுதான் மௌனம். மௌனத்தை சர்வார்த்த சாதகம் என்று கூட கூறுவார்கள். இப்ப விஞ்ஞான முறைப்படி மௌனத்துக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மௌனம் இருக்கும்போது அட்ரினல் சுரப்பி நிதானமாக சுரக்குமா. அதனால் பிபி குறையும். பிபி குறைஞ்சா உடம்புல மற்ற பிரச்சனைகள் வராது. நம்ம ஒரு திட்டம் இட்டுக்கணும், இன்றைக்கு ஒரு மணி நேரம் மௌனம் இருப்போம், இல்லைன்னா 2 மணி நேரம் மௌனம் இருப்போம்ன்று கொஞ்சம் அமைதியா போய் உட்கார்ந்துடணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டில் அப்படி இருக்க முடியலன்னா மன்றத்துக்கு எங்கேயாவது போயிடணும். அதே மாதிரி பயனில்லாத சொற்களை சொல்வதை விட மௌனமே மேல் என்று புத்தர் கூறுகிறார். நம்ம சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று பராபர கண்ணியில தாய்மானவர் ஒரு பாட்டுல கூறுவாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனத்தை எல்லாம் கத்திருந்தாலும் மனத்தை அடக்க கட்டலாதவர் ஒன்றுத்துக்கு முடியாது பொருள் அப்படின்னு தான் இதுக்கு பொருள். ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். உன் காதுகள் கேட்காத பேச்சை நீ கேட்டதுண்டா? உன் நாவு அசையாத பேச்சை நீ பேசியதுண்டா? உன் மனம் அலையாத பேச்சை நீ ரசித்ததுண்டா? உன் உயர்ந்த பேச்சை நீ கேள் மௌனத்தில் நிலைத்து அப்படின்னு. மகர்ஷியோட கவிதை மௌன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். நம்ம மௌனத்தோட பெருமை வாயால சொல்ல முடியாதான், அதை அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க மகரிஷி. மௌனமே இறைநிலையின் அடித்தளம். மன விரிவு எல்லை இல்லை, காலம் இல்லை, நீக்க கற்கும். மௌன நிலை தவறாது கடமையாற்ற
மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி உண்டாகும் என்று மகிழ்ச்சி இந்த கவிதையில சொல்றாங்க. நம்ம யாராருக்கு மகிழ்ச்சி வேணுமோ, வெற்றி வேணுமோ, அமைதி வேணுமோ, எல்லாரும் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். அது மகிழ்ச்சி சொல்றது மௌனமே இறைநிலையின் அடித்தளம். அப்புறம் முன் வினையும் நீங்கும், பின் வினையும் நீக்க கற்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குது, அது ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை நம்ம என்னதான் சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாகாது. அதுக்கு மகான்கள்லாம் சொல்றாங்க, தானா விட்டுடுங்க, அது தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. தெரிஞ்சிட்டு அப்படி மேலாக நல்ல தண்ணி கிடைக்கும். அது போல நம்ம மனதில் நிறைய குப்பை சேர்ந்துருக்கோம், அதை போட்டு கிளறி அதை இப்படின்னு அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது. அதை அப்படியே அமைதியாக விட்டுடலாம், அதே தன்னால ஆறிடும். அமைதி பெற்ற மனநிலை தான். அமைதி இல்லாத மனநிலை இருக்கவங்க பாலைவனம் போல உள்ளவங்களாம். என்னதான் அந்த பாலைவனத்துல தண்ணி ஊத்தாலும் உடனே இழுத்து விடும். அதனால நம்ம அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இது மௌனமே தியானம், மௌனமே நிஷ்டை, மௌனமே சாந்தி, மௌனமே சமாதி. இது கீதையின் வாசகம். இந்த உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.